அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் இருந்ததுனால ஒருத்தருக்கு பிறந்த குழந்தை யாரோட குழந்தைங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்காக அந்த குழந்தையோட பேருக்கு பின்னாடி ஒரு குடும்ப பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது அப்படியே டைம்ல மாறி 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 அது ஜாதி பேராகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு லைட்டுன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த குழந்தைக்கு சங்மங் லைட் அப்படின்னு பேர் வைக்கிறோன்னு வச்சுப்போமே, சங்மங்கிறது பேர், லைட்டுங்கிறது ஜாதி பேர். அப்படி பேர் வச்சா என்ன அர்த்தம்னா, சங்மங்ன்றவன் லைட்டுங்கிற குடும்பத்தில் பிறந்த பையன், அவனுக்கு அப்பா பேர் தெரியாது, ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தருக்கு பிறந்தவன், அதனால் அவன் பேருக்கு பின்னாடி லைட்டுங்கிறப்ப ஜாதி பேரை வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியாதுன்னு சொல்லுது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால தான் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் போட்டதுக்கு பதிலாக அப்பன் பேரை போடுறோம். பிறந்த குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியும், அதனால் தன்னோட அப்பனோட பேரையே இனிஷியலாவோ சர்நேமாவோ யூஸ் பண்ணுற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது.